வேட்டி அவுத்து விடுங்க மாமா, அசிங்கமா இருக்கு. வேட்டி இறக்கி விட்டா ஒன்னே கொண்டு போயிருவாங்கடி. ஏற்கனவே கலர் வித்தியாசமா இருக்கு. யார் யாவ? எவனோ வெட்டி பயலா இருக்கு ஐயா. வெட்டி பயலா? அப்படித்தான் தெரியுது. அடியே இது காவாலிப்பை ஊரு. காவாலிப்பை ஊர்ல காவாலித்தனமா வேட்டி கட்டினாதான் கை பிடிச்சவள கடைசி வரைக்கும் காப்பாத்த முடியும். தெரியுதா? வேட்டி கட்டு வெயிட்டா இருந்தா தாண்டி அவன் விலகி ஓடுவேன். அசிங்கமா இருக்காம ஐயா கூப்பிடுறாரு. எந்த ஐயா? அங்க வந்து பாரு யாருன்னு தெரியும். என்ன அவசரமா படத்துக்கு போறோம் போய்கிட்டு ஐயா கூப்பிடுறாரு கொய்யா கூப்பிடுறாருன்னு இருக்க. நர்ற முதல்ல அங்க வந்து பேசு. பாடி போவா ஆறா இருந்தா தானே. வா வா நர்ற வேகமா. ஐயோ ஐயாவா சொல்லவே இல்ல. கும்பிடுற ஏட்டையா? நான் உனக்கு ஏட்டையாவா? ஐயா எங்க ஊர்ல காக்கி சட்டை போட்டவன பூரா ஏட்டையாண்டா கூப்பிடுவான். உங்களை மாதிரி ஒசரமான அதிகாரிகளை பார்த்ததுல சாமி. ஆமா வேட்டிய முதல்ல எப்படி கட்டியிருந்த? முதல்ல இப்படிதாங்க. வேட்டிய முதல்ல எப்படி கட்டியிருந்த? இப்படியா கட்டியிருந்த? முதல்ல எப்படி கட்டியிருந்த? ஒருவேளை எப்படி இருக்குமோ. எப்படி கட்டியிருந்தயா? எப்படி கட்டியிருந்த? அதுல போடுங்க ஐயா. ராஸ்கல். சரி இப்ப எங்க போற? படவடி படத்துக்கு போறியா? எம்ஜிஆர் படத்துக்கு. சினிமாக்கு போகும்போது இந்த கட்டுன திரும்பி வரும்போது எப்படி வருவ? ஏமா உனக்கு அறிவு இல்ல? நீ ஏன் சொல்லக்கூடாது? நான் அப்பவே சொன்னேங்க, அவர் தான் கேக்கல. ஏய் அங்க என்ன சும்மா பேசிக்கிட்டு. யோ கான்ஸ்டபிள் அந்த வேட்டியை அப்படியே உருவு. சரிங்க ஐயா. ஏய் கொண்றேன். ஐயா ஐயா இருங்க மடிப்பு கலையாம எடுத்துறியா? இல்ல கசிஞ்சிருமியா? ஐயா ஏய் இந்த கட்டுக்கு உனக்கு 4 இன்ச் இருந்தா போதாது? ஐயோ கட்றா. எது இதுயா? என் வண்டி தொடக்க வச்சியா? என்னங்க சட்டங்கறல்ல. இனிமே உன்னை இந்த பக்கம் பார்த்தேன். பசிக்கல இல்ல. நீங்க போய் சொல்றீங்க. மணி 1 நடராஜர் மாதிரி காலை தூக்கி கட்டி இருக்கிறாங்களே, இது அவுத்து தட்டு எடுத்து சோறு போட்டு ஊட்டி சாப்பிடணுமேன்னு சங்கடப்படுறீங்களா? என் பொண்டாட்டி வந்தாள்னா அவ கையால ஊட்டி விட்டா ஒரு மாதிரியா. இந்த நிலைமையில பொண்டாட்டி வரையா? இன்னைக்கு பஸ் ஸ்ட்ரைக்கா. உங்க சம்சாரம் வர்றது சிரமம். நானே ஊட்டி உங்களுக்கு கொடுக்குறேன். உங்க சம்சாரம் மாதிரி நான் பணிவிட பண்றேன். பாருங்கண்ணே நம்ம ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டோம். எத்தனை நாள் இருக்கிற மாதிரி பிடிச்சுங்க. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும். ஏனம்னா அப்பா இன்னைக்கு கேட்டா நாளைக்கு பால் என்ன முதல் நாள் ஊட்ட மாட்டேங்க. ஊத்துறாத்தான் நம்ம குடுத்துருவோமே. ஆடு கோழி மீன் எல்லாம் இருக்குல்ல. சாதம் கூட நல்லா இருக்குல்ல. சும்மா சொல்லக்கூடாதுங்க. அப்பா இப்பதான் என்னுடைய ஆசை நிறைவேறும். பிரத்யேக உதவி செய்யணும்னு நினைச்சேன். வேற ஒண்ணும் இல்லை அன்னைக்கு வளர்ந்துதான். சின்ன வாயி உருண்டை பெருசா இருக்கு. இருங்க சிரிச்சாங்க. சிரிச்சாயிடுச்சுன்னு சாப்பிடுங்க. ஏன் வேணாம் இட்லியா? தண்ணி எலும்புண்ண என்னமா வருது தெரியுமா? நீ கொஞ்சம் விடுங்க. வேணாம் உனக்கு எலும்பு முறிஞ்சிருக்கு. குஞ்சு கோழிங்க இது நீ சாப்பிட்டீங்கன்னா தொண்டையில சிக்கிக்கிறோம். அப்புறம் தண்ணி முடிக்கிறதுக்கு எழுந்து சொக்காரணும். கால் வலிக்கும். நான் சாப்பிட நீ பாத்துக்கிட்டே இருந்தேன். கிண்டலா பண்ற? ஏன்னா யாருன்னு செஞ்சது? எல்லாம் என் பொண்டாட்டி தான். மில்டி ஹோட்டல் தரக்கு மாசமா ரொம்ப பிரமாதம். ஒரு நாளைக்கு வீட்டுல விருந்து வேணும்.
தம்பி தம்பி ஒரு உதவி செய்ய இவ்வளவு நேரம் செஞ்சது பத்தாதா? இந்த காலை விட்டு விட. இவ்வளவுதானா? உங்காது வேற ஏங்காது வேறையா? மெதுவா மெதுவா மெதுவா, வலி உயிர் போயிடும். யோ, என்ன இன்டர்வியூ போகணும் சொல்லிட்டு இருக்க, நீ பாட்டு உசு புசுன்னு சென்ட் அடிச்சிட்டு இருக்க. துணியை சரியா அலசாம இஸ்திரி கொடுத்துட்டு இருக்கானுங்க. கப்பு நாத்த தாங்க முடியலப்பா. இவனுக்கு இஸ்திரி சார்ஜ் 8 அணா. நான் சென்ட் அடிச்சுக்கிறதுக்கு 500 ரூபாய் வேண்டி இருக்கு. இவனுங்களுக்கு எல்லாம் இவ்வளவு திமிரா போச்சு இல்ல? ஆமா, திமிருதான்ப்பா. ஏன்னா உன் வீட்டுல பாதாம் கீரை முட்டை பரோட்டா குருமா கொடுத்த பாரு, அதனால திமிரு. இந்த துணியெல்லாம் தேய்ச்சா கையில ஸ்கின் டிசீஸ் வந்துரும்டா. இந்தாயா எந்த தேய்ச்சிட்டா? தேய்க்கிறேம்மா. உங்களுக்கு முன்னால வந்தவங்களுக்கு எல்லாம் தேய்ச்சிட்டு உங்களுக்கு நான் பின்னால தேய்க்கிறேன். சீக்கிரம் தேய்ப்பா. இருப்பா, முத சட்டையை ஒண்ணுதான் தேய்ச்சிட்டு இருக்கேன். ஒரு சட்டை தேய்க்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது பார். இந்தா ஏன்பா இந்த சட்டையை போட்டு எங்கப்பா போக போற? சும்மா அண்ணா நகர ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிருவேன். ஏண்டா நீ சும்மா அண்ணா நகர ஒரு ரவுண்ட் சுத்துறதுக்கு நெய்வேலியில சுரங்கம் வெட்டி நிலக்கரி எடுத்து அதை நெருப்பாக்கி பிலாய் உருக்கு சாலையில இரும்பு வாங்கி அதை இஸ்திரி பெட்டி செஞ்சு மேட்டுப்பாளையம் வெஸ்கோ மில்ல ரேயான் நூல் வாங்கி அதை ஒருத்தர் நெஞ்சு ஒரு டைலர் தைச்சு நான் தேய்ச்சு கொடுத்தா நீ சும்மா அண்ணா நகர ஒரு ரவுண்ட் சுத்திட்டு வருவேன். நம்ம இந்திய பொருளாதாரத்துக்கு இது தாங்குமா? நீ செய்யறது சரியா? இது தகுதியா? ஏண்டா இது உங்க ஒப்பங்க ஓட்டால கேக்குறதே இல்லையா? ஏன் காசு கொடுக்கல? சும்மாவா தேய்க்கிற? என்னடா போலாத காசு? 50 பைசா கொடுக்குற. விலைவாசி என்ன? 1 கிலோ தக்காளி 25 ரூபா, அரிசி 12 ரூபா, எண்ணெய் 40 ரூபா. நீ கொடுக்குற 8 அணா கட்டுப்படி ஆகுமா? ஏதோ போறா போகுது பொது சேவை செய்யறோம். பொல்லாத பொது சேவை இவரு செய்யறாராம். போயிரு, குறுக்கு மேல மிதிச்சிடுவேன். போமா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு புடவை உதறி கட்டிட்டு போ. போடா, இவர் சட்டையை தேய்ச்சி போட்டா தான் இந்தியா முன்னேற போகுது. ஏன் ஒரு சட்டைக்காக இந்தியாவில் இருக்கிறீங்க? இழுப்புண்டா. சட்டைன்னா என்ன சாதாரண சட்டையா? நான் தேய்ச்சி கொடுத்த சட்டையை போட்டு போவான். இவனோட 4 பேர் சேருவானுங்க, கஞ்சா அடிப்பானுங்க, தண்ணி அடிப்பானுங்க, காலேஜ் வாசல்ல போய் நின்னுட்டு வர்ற போற பொண்ணுங்களை கிண்டல் பண்ணுவானுங்க. பொண்ணுக்கு அண்ணனோ தம்பியோ இவனை போட்டு அடிப்பான், இவன் அவனை போட்டு அடிப்பான். பொக்குன்னு ஒண்ணு போகும். கடைசியில ரத்தக்கரை படைஞ்ச சட்டைன்னு சட்டையை எடுத்துட்டு போய் ஐஜி ஆபீஸ்ல வச்சு பிரிச்சு பார்த்துட்டு சட்டையை விட்டுருவானுங்க. அதுல வண்ணாங்குறி இருக்கான்னு இங்க புடிச்சு பார்த்து என்ன புடிச்சு கொண்டு போய் 30 நாள் ரிமாண்ட்ல வைப்பானுங்க. ரிமாண்ட்ல வச்சு உத கொடுப்பானுங்க. ரிமாண்ட் உத கேட்டிருக்கியா நீ? வரவன் போறவெல்லாம் மிதிப்பான். இது எனக்கு தேவையா? தயவு செஞ்சு சொல்றேன், என் கடையில சட்டை தேய்ச்சிட்டு போறவங்க எல்லாம் கரெக்டா அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க. இந்தாங்கண்ணே, ஞாயிறு 10 ரூபா கொடுக்கணும். 4 ரூபா 10 காசு கொடுத்துருக்காரு. 5 ரூபா 90 காசு பின்னாடி தரம்னாரு. பின்னாடின்னா என்ன? அவர் வீட்டுக்கு பின்னாடியா? இல்லண்ணே, பின்ன அவர் கடைக்கு பின்னாடியா? அப்புறம் தாருண்ணே. அப்புறம்னா எப்பறம்? நீங்க வா. என்ன வாயில குருமா வாசனை அடிக்குது? அது வந்து ஞாயிறு ஹோட்டலுக்குள்ள போனா அந்த வாடப்பட்டிருக்கோம். அங்க என்ன குருமாவை கரைச்சு உன் வாயில ஊத்துறாங்களா? உண்மையை சொல்லுபடுவா, உன்னை உரிச்சிருவேன். இல்ல, ரொம்ப பசியா இருந்துச்சு. 2 புரோட்டா குருமா கொஞ்சம் ருசி பார்த்தேன். பில்ல எவ்வளவு? 5 ரூபா 90 காசு. அதான் அந்த 5.90 புடிச்சிட்டு ஞாயிறு உன்னை வெளிய விட்டுருக்கான். காலையில நேரம் 10 இட்லி 5 பூரி செட்டு பொங்கல் எல்லாம் தின்ன. அதுக்குள்ள உனக்கு என்ன பசி? உழைச்சாத்தான் பசிக்கு, உழைச்சாத்தான் பசிக்கு. ஏண்டா அறிவட்ட முண்டம், நான் தான் சுருட்டு பிடிக்கிறேன்னு தெரியுமில்ல, அதுல கொண்டாந்து ஏண்டா மூஞ்சிய வைக்கிறேன்? 9 9 9 9. அட என்ன மாமா, 9க்கு 9க்கு மத்தியில என்ன 6ஆ ஓடுது? தாண்டுங்களேன். தாண்டுனா நீ தப்பிச்சுக்குவிய. இது என்ன கணக்கு? 9 ரூபா பீடா, 9 ரூபா பிரியாணி. அடடே, பிரியாணி கணக்க பீடாவில் எழுதிட்டேன். அதான் பீடாவில பிரியாணி எழுதிட்டியா? அப்புறம் தனியா என்ன பிரியாணி? அடடே, அந்த பிரியாணியா? எனக்கு வேண்டாமா? இன்னும் முண்டம், இந்த ரேட்ல தின்னுகிட்டே போனீன்னா என் சொத்தே கரைஞ்சிரும் போல இருக்காடா. ஆமா, தினமும் ஃபுல் பிளேட் பிரியாணி தின்னுதான் நீங்க தெருவுக்கு வர போறீங்களாக்கும். இந்த பாருங்க மாமா, ராஜுக்கு தெரியாம உங்களுக்கு நான் எலும்பெல்லாம் வாங்கி போடுறேன். அந்த நன்றியை கூட மறந்துட்டு என்ன திட்டுறீங்க. இந்த உண்மையை ராஜு கிட்ட சொன்ன என்ன நடக்கும் தெரியுமா? டேய் அயோக்கிய பயல, என்ன பிளாக்மெயில் பண்றியா? உன்னை சுட்டு பொசுக்கிடுவோம். ஆமா ஆமா, சுட்டுவேன்னு சொல்றீங்களே தவிர என்னைக்காவது சுட்டுருக்கீங்களா? வீட்டுல துப்பாக்கி இருந்தா மட்டும் பத்தாது, அதுக்குள்ள தோட்டா வேணும், அதை நீங்க சுட்டு காட்டணும். டேய், இன்னொரு தடவை 9 வரட்டும்டா. சுடுறானா இல்லையா பாரு. சைடுலயே வருது பாருங்க. ஐயோ, அந்த பணம் எடுத்த முதல்ல மறைக்க. புரியுதா? மறுவாளே வா வா வா. என்ன மாமா சத்தம் போட்டு பேசாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்றது? ஒண்ணும் இல்ல, இந்த அயோக்கிய பைய பண்ற கூத்து என் ரத்தமே கொதிச்சிரும் போல இருக்கு. ராஜு, இவர் செய்யறத நீ கேட்டீங்கன்னா ஓ ரத்தம் கொதிக்கும். என்ன மாமா கண்டபடி சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஒரு ஆஃப் தான். என்ன ஆஃப்?
அப்ப அந்த 9 தள்ளுறது வீடா 9. ஆமா என்ன ஜாட காமிச்சுக்கிறீங்க? ஒண்ணும் இல்லம்மா, இவன் சந்தர்ப்பம் பார்த்து காலி போய் என்கிட்ட கையெழுத்து கேக்குறான். எதுக்கு? அது நாங்க 2 பேரும் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். பார்ட்னர்ஷிப்ல தகராறு. இப்ப சரியா போயிரும் நினைக்கிறேன். 9. என்ன 9? பெரிய பார்ட்னர் மூஞ்ச பாரு. மாமா அண்ணாவும் அப்பா உங்களை பாக்கிறதுக்காக வரேன்னு சொன்னாங்க. அப்படியா? டேய் சேது, அக்கா கிட்ட போய் பாயாசம் பண்ண சொல்லு. அமெரிக்கா போற மருமகனுக்கு என் கையாலே கொடுக்கணும். பக்கத்து இலைக்கு பாயாசமா? யாருக்கும் பாய்ச்சம் வேணாம். அப்புறம் அண்ணன் பேரை சொல்லி இவர் குடிப்பாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மருமகளே, இப்பெல்லாம் நான் ரொம்ப வாயை கட்டிட்டேனே. என்ன புகை வருது? அது இந்த அயோக்கிய பயல ஊதுவத்திய கொளுத்தி சாமிக்கு முன்னால வைடான்னா பூச்செடி தொட்டிக்குள்ள மட்டும் போய் வச்சுட்டா. ரொம்ப நல்லா இருக்கு. நான் சொல்ற மாதிரி கேட்க முடியலன்னா ட்ரீட்மெண்ட் எதுக்கு? நான் எதுக்கு இங்க வரணும்? மூஞ்சிய பாரு, 1ஆம் கிளாஸ் பையன் மாதிரி. ஐயா, சுருட்டு வைக்கிற இடத்துல ஏதாவது இருக்கணுமா? வெள்ளம் இருக்கு மாமா. சாரி மருமகளே, இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு தெரியாம இது மாத்திரம் தானா? இல்ல நான் போனதுக்கு அப்புறம் பிரியாணி வாங்கி சாப்பிடுறீங்களா? அதை ஏமா கேக்குற? நீ போனா போதும், அவ்வளவுதான். இவர் பண்ற அட்டா. மாமா இனிமே இந்த சுருட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்துச்சு நான் இங்க வரமாட்டேன். மாமா ஒரு 9 வெட்டுறது